வருஷம் கூட இருந்திருக்கேன்க்கா. இந்த மாதிரி நடந்திருக்கேன்க்கா. விசுவாசிக்கா நானு இந்த ஒரு தடவை மட்டும் மனுஷனுக்கா தெரியாம நடந்து போச்சுக்கா. எல்லாமே பிளான் பண்ண மாதிரி தான்க்கா போச்சு. அந்த பொண்ணு அங்க எப்படித்தான் வந்துச்சுன்னே தெரியலக்கா. யார் அவனை அனுப்புது? இவ்வளவு நாள் கட்டாதக்கா இருந்தியா, இப்பதான் ஊழ வேலை பார்த்துட்டியா? இந்த ஒரு ட்ரிப்பு மனுஷனுக்கா உன் காலுக்கு சிறப்பாக கிடப்பேக்கா. கொஞ்சம் விட்டுருந்தா அவன் உசுர அவ காப்பாத்திருப்பான். அப்படி மட்டும் நடந்துருந்துச்சு போயிருக்கா. குடும்பம் மட்டும் இல்லம்மா, பல பேரோட குடும்பம் இந்த ரோட்ல அனாதை பணமா செத்து கிடக்குது. எங்கேயாச்சும் கார் டயர் போன தடவை தெரியுதாண்டே? ரெட் கலரா? மம்மி எங்களை விட்டு போகாத மம்மி. Find the reason, Mira. Reason is the key. எப்பா மாயா, இப்படி சாப்பிடாம கொள்ளாம கிடந்தீங்கன்னா பிரச்சனை தீர்ந்துருமாப்பா? நல்லா கேளு மாமா. இப்படி சாப்பிடாம கிடந்து உடம்ப கெடுத்துக்கிறதுக்கு அவளை குத்திட்டு ஜெயிலுக்கு போலாம். அடி சேருப்பால. ஏண்டா என் பிள்ளை படிச்சு எப்படா பெரிய ஆபீசர் அவன் தவம் கடந்துகிட்டு இருக்கேன், நீ என்னடாலும் வெட்டல் குத்து பேசிக்கிட்டு இருக்க. அவன் நெஞ்சில் நஞ்ச விதைக்கிறியா? இப்படி பண்ணாத தப்புக்கு கூனி குறுகி உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு அவதான காரணம். அவளை சும்மா விட சொல்றியா? நீ செய்டா மாயா, பழிய நான் ஏத்துக்கிறேன். ஏண்டா போடாங்கிறல்ல, போடா. இப்படி பேசி பேசி அவனை மழுமட்டையாக்கு. அவனை சாப்பிட சொல்லு முதல்ல. மாயா, ஒரு காலத்தில் இந்த பூமியெல்லாம் நம்ம பூமியாக இருந்துச்சு. எங்கள் அப்பனுக்கு நொடிக்கவும் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். நம்ம ஓடி ஆடி விளையாண்ட நம்ம சொந்த வயல்லையே காவக்குழி வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு. மாயா, காவக்குழின்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? இல்லைப்பா. எனக்கு அப்போ 10 வயசு இருக்கும். அப்போ இதே மாதிரி தான் கழுத்தில் துண்டை போட்டுக்கிட்டே அலைவேன். அறுவடை காலத்தில் எங்கள் ஆத்தா என்னை களத்து மேட்டு கூட்டிகிட்டு போவேன். ஒவ்வொரு சம்சாரிக்கு முன்னாடியும் போய் துண்டேந்தி நிற்பேன். ஒவ்வொரு மரக்கா நெல் விழுகும். எங்கள் ஆத்தாவை பார்த்து கேட்டேன், என்னத்தா அப்படின்னு. அவ சொன்னா, காவக்குழிடா சின்ன சாமின்னு. அப்போ எனக்கு புரியல. பின்னாடியான் தெரிஞ்சது மற்றவங்க காடுகரையில் நம்ம களை வாங்காமல் இருக்கிறதுக்கு அவங்க கொடுக்குற கூலின்னு. அப்போ தாண்டா நான் முடிவு பண்ணேன், நம்ம பரம்பரையிலேயே காவக்குழி வாங்குற கடைசியால நானாத்தான் இருக்கணும்னு. எனக்கு பிறக்கிற பிள்ளைகளை யாரும் படிக்காத படிப்பையெல்லாம் படிக்க வைக்கணும். யாரும் தொட முடியாத உயரத்தில் உட்கார வைக்கணும் முடிவு பண்ணடா. மாயா, இது ஆசை இல்லடா, கனவு, லட்சியம். லட்சியத்துக்கு 1000 தடங்கள் வரந்தாப்ப செய்யும், கலங்கக்கூடாது. என் கனவு நிறைவேற்றணும்டா. அது வரையும் உசுறு போகாது. அந்த ராமசாமி வரியை கொடுக்க மாட்டாங்க, என்னன்னு கேட்கணும். அவன் கூட வருஷம் தக்க போடுதானப்பா. டேய், என்னடா அந்த ஓட்ட ஓடியார? ஆயினங்க மாமா. மேல இருக்கான் என்ன? அது ஒன்றும் இல்லை. எப்ப பாரு பாகத்துல சக்கரத்தை கட்டிட்டே அலையிறேன்.
மாயா வருஷம் ஒரு இடத்துக்கு போகணும். வா எங்க வா சொல்றேன் போலாம். எங்கேன்னு சொல்லிட்டா ஆச்சு வா போலாம். சுருக்கா வாடா. கைவிடு. வா வா வா. அண்ணே அந்த முத்து பையில சத்தம் போட்டு வைங்கண்ணே, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறியா? ஆமாண்ணே, எல்லா இடத்துலயும் அவங்க போட்டு நம்ம பையனாலே அடிச்சு விட்டாங்கண்ணே. இன்னைக்கு சாயந்தரமே அவனை கூப்பிட்டு பேசிடுறேன். பிரச்சனை ஒன்று நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போங்க. சரிங்க பாருங்க. வா வா பாப்பா செல்ல வாங்க தம்பி. சிறப்பா இவன் தான் என் ஃப்ரெண்டு மாயா. நான் சொல்லியிருந்தேன்ல. ஆமாம்மா. தம்பி செல்ல சொன்னாப்புல ஒன்றும்ல, நம்ம மதுரை கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸர் வேகன்சி ஒன்று வருது. உங்களுக்கு சரின்னா சொல்லுங்க, மினிஸ்டர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிடலாம். என்ன தம்பி யோசிக்கிறீங்க? வெளியே 7, 8ன்னு போயிட்டு இருக்கு. நமக்குன்னா ஒரு 6K முடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? பணம் கொடுத்து தான் வேலை வாங்க போகிறோன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன் கூட வந்திருக்கவே மாட்டேன். அதுக்கு தான் சொல்லலை. மாயா, இந்த உலகம் பணத்துக்கு பின்னாடி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. நாமளும் ஓடித்தான் ஆகணும். எந்த தப்புமே பண்ணாதவன ஒரு பொண்ணு கேவலப்படுத்திருக்கா. தலையிலே தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்த ஊரு இன்னைக்கு உன்னை அசிங்கமாக பேசுது. கூட பிறந்தவங்க உன்னை பார்த்து பொறாமப்படுறாங்க. அவங்களுக்கு முன்னாடிலாம் நீ பொழைச்சு காட்ட வேண்டாமா? எதுக்குடா ஊருக்கு வெளியே இருக்க அந்த கோயில போய் ஒளிற? அவமானத்துக்கு பயந்தா? மாயா, இழந்த மரியாதையை மீட்கணும்னா வேலை வேணும். வேலை வேணும்னா பணம் கொடுக்கணும். இந்த உலகத்துல பணம் தாண்டா எல்லாம். பணம் இல்லைன்னா இந்த உலகத்துல எல்லாருமே அனாதை தாண்டா. அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கடா போகிறது? எங்கள் அப்பா என்னால் பட்ட கடன் போதாதா? வேணாம்டா. ஏய் மாயா, மாயா, தலைக்கு மேல வெள்ளம் போனதுக்கு அப்புறம் நனையதை பத்தி யோசிக்க கூடாது. ஏற்கனவே வாங்கின கடனோட சேர்த்து கடன் வாங்கலாம். அந்த வீடு உங்க அப்பா பேர்ல தானே இருக்கு. பாண்டி, எங்கெல்லாம் பார்க்க உனக்கு என்ன கிறுக்கு பயமா தெரியுதா? முதல்ல எங்க எல்லாரும் கடனையும் செட்டில் பண்ணிட்டு அப்புறம் வீட்டை அடமானம் வாங்கிக்க. நீ வாட்டுக்கு வீட்டை வாங்கிட்டு போயிட்டுனா நாங்க என்ன நக்கிட்டு தெரியாதா? என்னப்பா எங்க வீட்டு வாசல்ல வந்து உடனே எடுத்துட்டு இருக்கீங்க? அவர் உதவின்னு கேட்டு வந்தாரு, நான் செய்ய போறேன். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏதோ உதவியா? நீ எப்படி நொட்டோன்னு எங்களுக்கு தெரியும். என்ன கேட்காம தெரியாம அந்த வீட்டு பத்திரத்தை வாங்க நினைச்சுக்கோ. அப்புறம் சும்மாவே இருக்க மாட்டேன் மாத்துக்கோ. என்ன சும்மா இருக்க மாட்டியா? உன் மொண்டாடி ஊர் பூரா சொல்லிட்டு இருக்கா நீ சும்மா தான் இருக்கன்னு. வந்துட்டாரு நாட்டாம பண்றக்கு. ஐயா, என் அப்பா எனக்காக தான் கடன் வாங்கினாரு. அந்த பணத்துக்கு நான் பொறுப்பு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்கள் எல்லாரோட கடனையும் நானே அடைச்சிடுறேன். எப்படி கடன் அடைப்ப? இந்த ஊர்லயே பெரிய படி படிச்சிருக்க, பெரிய வேலைக்கு போய் சம்பாரிச்சு பணம் கொடுப்பேன்னு நம்பித்தான் உனக்கு கடன் கொடுத்தோம். ஆனா நீ என்ன செஞ்சிருக்க? உங்ககிட்ட படிக்க வந்த பிள்ளைய படுக்க கூப்பிட்டுருக்க. இனிமே உனக்கு வேலை கொடுப்பேன், நீ எப்படி திரும்ப பணம் கொடுப்ப? யோ, கொடுத்த காசை பத்தி மட்டும் பேசு. அவன் கையை பிடிச்சு எழுத்ததை நீ பாத்தியா இல்ல உன் புது பொண்டாட்டி சொன்னாலா? சின்னசாமியோட மூத்ததாரத்து பக்கம் வந்திருக்காங்க. அவங்ககிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்குருவோம். ஏய் இங்க பாருங்கப்பா, உங்க அப்பா வீட்டை அடமான வைக்க வந்திருக்காரு. ஏற்கனவே கடன் கொடுத்தவங்க காசை செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அவனை படிக்க வைக்க தானே கடன் வாங்கினாரு. அவனை தானே தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாரு. அவன் கடனை அவனே அடைக்கட்டும். இங்க இருங்கய்யா, வீடு எங்க பரம்பரை சொத்து. அதுல எங்களுக்கும் பங்கு இருக்கு. அந்த வீடை வித்தா அவனுக்கு என்ன பங்கு வருமோ அந்த அளவுக்கு மட்டும் கடனை கொடுங்க. என்ன தம்பி சட்டம் தெரியாம பேசிக்கிறீங்க? முறையா பிறந்தவனுக்கு தான் வீட்ல பங்கு இருக்கு. அப்பாட்டியா பிறந்தவனுக்குலாம் வீட்ல பங்கு கிடையாது. சின்னசாமி வந்ததுல இருந்து அமைதியாவே இருக்க. ஏதாச்சும் ஒண்ணு பேசப்பா. இவ்வளவு நாளாக நான் கேட்குற போதெல்லாம் கடன் கொடுத்து உதவுனீங்க. கடைசியாக இந்த ஒரு தடவை நீங்கள் உதவிட்டீங்கன்னா என் பிள்ளை கரை சேர்ந்துருவேன். உங்கள் எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்றேன். அவர் எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்தவர். அவர் எல்லாரும் கால விட வச்சிருக்கீங்களா? போங்கயா போங்கயா, கடனை கொடுப்பாரியா? சரி வாங்கப்பா, விட்டு பிடிப்பா. அன்னைக்கு நீங்க பேசிட்டு போனதை பார்த்தா வரமாட்டீங்க நினைச்சேன். பரவாயில்லையே, பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்க. என்னன்னா இந்த பக்கம் மினிஸ்டர் பார்த்துட்டு போனாங்க. சரி சரி. இதுல யாருக்கு போஸ்டிங்? தம்பிக்கு தாயா. எக்ஸாம் மட்டும் எழுதுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வந்துருச்சா? சீக்கிரம் ஆர்டர் வந்துரும். மினிஸ்டர் ரொம்ப தங்கமானவர். சொன்ன வத்தி கரெக்டா காப்பாத்து. சிறகோடு வான் பார்க்கிறேன்.
என்னடா? ஏனோ ஏனோ விஷயம் கேள்விப்பட்டேன் தம்பி. அதான் உங்களை ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். மினிஸ்டர் இறந்த பிறகு இப்போதான் புது மினிஸ்டர் ஜாயின் பண்ணியிருக்காரு. உங்க விஷயமா தான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். உங்களை பத்தி தான் பேசுறேன்னு சொல்லியிருக்கேன்ல. சொல்றேன் சார். சொன்ன பிறகு வாங்க. வந்துட்டான். பொறுத்தது பொறுத்துக்கிட்டே இன்னும் கொஞ்ச நாள் தான் என் மகனுக்கு வேலை கிடைச்சிடும். அந்த வேலை எப்ப கிடைக்கும்? எப்பதான் கிடைக்கும்? இல்ல கிடைக்குமா கிடைக்காதா? இந்த வீட்டை வித்தாவது நான் உன் கடன் எல்லாம் அடைச்சிருக்கேன். உனக்கு 1 மாசம் தான் சின்னசாமி. இவனெல்லாம் நம்பி பணம் கொடுத்தோம் பாரு. என்ன செருப்பால் அடிக்கணும். மாயா, இந்த வேலை விஷயமா ஏதாவது தகவல் தெரிஞ்சாப்பா? அங்கதான் போயிட்டு வரேன். கிடைச்சிரும். நீங்க ஏற்கனவே கொடுத்த பணம் பழைய மினிஸ்டரோட போச்சு. மறுபடியும் வேலை வேணும்னா மறுபடியும் பணம் கொடுக்கணும். கொஞ்சம் ஏற்பாடு பண்றீங்களா? என்ன பணத்தை விருப்பி அலையறீங்க? இதுக்கு மேல குடுக்க உசுறு தான இருக்கு. அதை எடுத்துக்கிறீங்க. யார் மேல கை வைக்கிறேன்? இனிமே எப்படி வேலை வாங்குறேன்னு பாத்துறேன்டா. மாயா, என்னப்பா கிறங்கி போயிருக்க? சாப்பிட்டியா இல்லையா? என்னடா மறிக்கிட்டு இருக்க? ஏதாவது பிரச்சனையா? என்ன ஏமாந்த? யாருக்கிட்ட ஏமாந்த? கொஞ்சம் தெளிவா சொல்லுப்பா. அப்பா ஏமாத்துறப்பா. வேலை வாங்குறது பணம் கொடுத்து ஏமாத்திட்டப்பா. என்ன படிச்சிருப்பா. எல்லாமே போச்சு. என் நம்பிக்கை எல்லாமே போச்சுப்பா. மீரா, இப்போ நீ திருநெல்வேலி போய் தான் ஆகணுமா? ஆமா. ஏன் இவ்ளோ அடம் பிடிக்கிற? பைத்தியம் மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருக்க. சில நேரம் நீ பண்றதெல்லாம் பார்த்தா என்னால புரிஞ்சுக்கவே முடியல மீரா. என்ன புரியணும்? ஒரு ஆக்சிடென்ட் விக்டிமா மீட் பண்ண போறேன். இந்த கான்ஸ்பிரசி தியரியை டெவலப் பண்றதுல ஏன் இவ்ளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற? இட்ஸ் நாட் அ கான்ஸ்பிரசி. இட்ஸ் அ மிஸ்ட்ரி. இந்தியாவில் 4-way லேன் கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ரேஷியோ பல மடங்கு குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த NH44 ஒரு பர்டிகுலர் ஜோனில் மட்டும் ஆக்சிடென்ட்ஸ் இன்னும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துட்டுருக்கு. அக்கா, இது வரைக்கும் இந்த ஒரே இடத்துல 7 ஆக்சிடென்ட்க்கு மேலே நடந்திருக்கு. காரணம் என்னன்னு யாருக்குமே தெரியல. ஆக்சிடென்ட் ஆன 5 நாள் கழித்து ஒரு கிணத்துக்குள்ளேருந்து அந்த காரை எடுத்தாங்கம்மா. என் பையன் குடிச்சிட்டு கண்ணு மண்ணு தெரியாமல் கார் ஓட்டினதா சொன்னாங்கம்மா. ஆக்சிடென்ட் நடந்த காரில் பணமும் நகையும் இருந்ததா? கார் கிணத்துக்குள்ள விழுந்து 2 நாளுக்கு அப்புறம் தான் போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஷாக்கிங்காக இருக்கு. ரெஜிஸ்டர் ஆயிருக்க 70% கேசஸில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் மீதி 30% கேசஸில் விக்டிம்ஸோட பணமோ இல்லை நகையோ மிஸ் ஆயிருக்கு. போலீஸால் இன்னி வரைக்கும் ரெக்கவர் பண்ண முடியல. இன்னும் சில பேர் கம்ப்ளைண்ட் கூட பண்ணல. எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்து இங்கே 4-5 ஆக்சிடென்ட் நடந்து போச்சுமா. போன வாரம் கூட குடும்பத்தோடு வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல எத்தனை பேர் இருந்தாங்க? 4 பேர் இருக்குமா. ரோட்லேருந்து இவ்வளோ தள்ளி இருக்கு இந்த மரம். இங்கே வந்து எப்படி மோதி இருப்பாங்க?
என் புருஷன் 15 வருஷமா டிரைவரா இருந்தாரு. ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணதே இல்லை. ரொம்ப ராசியான டிரைவர்னு பேர் எடுத்தவர். ஆனா அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல. பொண்ணு மாப்பிள்ளை, பொண்ணை பெற்றவங்க, மாப்பிள்ளையை பெற்றவங்க, இப்படி 7 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல என் புருஷன் பொழைச்சதை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல இப்படி உசுறு இருந்தும் பொணமா கிடக்குதை நினைச்சு வருத்தப்படுறதான்னு தெரியலம்மா. கோவப்படாதீங்க மேடம், கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றதை கேளுங்க. எப்படி சார் பொறுமையா இருக்கிறது? இவரோட அப்பா குடிச்சிட்டு கார் ஓட்டி ஒரு ஃபேமிலியவே சாகடிப்பாரு. இவர் வந்து பணம் கொடுப்பாரு, நாங்க வாங்கிக்கணுமா? மீரா அவளோட சொந்த பணத்தை வச்சு சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கா. யாருக்கு வேணும் உங்க பணம்? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த ஆக்சிடென்ட்ல நானும் எங்க அப்பாவை இழந்திருக்கேன். இழப்போட வலி எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இனி நம்ம என்னதான் பேசினாலும் சத்தம் போட்டாலும் இறந்தவங்க வரப்போறதில்ல. இந்த பணம் கூட ஒரு மனிதாபிமான அடிப்படையில் கொடுக்குற ஒரு சின்ன காம்பன்சேஷன் தான், தவிர உங்களை இன்சல்ட் பண்ணுற இன்டென்ஷன் எனக்கு கிடையாது. மேடம், கோர்ட்டு கேஸுன்னு அலையிறதுக்கு பதிலாக இங்கேயே ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம்ல? நெக்ஸ்ட் ஏதாவது வேணாலும் கேளுங்க, வாங்கி தரேன். கோர்ட்டுக்கு அலையிறத பத்திலாம் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. எதுவாக இருந்தாலும் கோர்ட்ல பார்த்துக்கலாம். மீராவா போலாம். அது இல்லை மேடம், நீங்க சொல்றது ரொம்ப சரி. நம்ம எவ்வளோ பேசினாலும் கோவப்பட்டாலும் இறந்தவங்க திரும்பி வர போறதில்ல. எனக்கு உங்க பணமோ பரிதாபமோ வேண்டாம். எனக்கு நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க போதும். நிச்சயமா. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உங்க லைஃப்ல இனிமே எப்பவுமே குடிச்சிட்டு கார் ஓட்டாதீங்க. உங்க அப்பா பண்ண தப்புனால தான் நான் என் ஃபேமிலியை இழந்துட்டு நிற்கிறேன். எனக்கு ஏற்பட்ட இழப்பு மாதிரி இன்னொரு ஃபேமிலிக்கு நடக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் மேடம். இந்த ஆக்சிடென்ட் ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எங்கள் அப்பா குடிச்சிட்டு ஓட்டினால இந்த ஆக்சிடென்ட் நடக்கல. எஸ், ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு எங்கள் அப்பா குடிக்கல. எங்கள் அப்பாவை நல்லவர்னு நான் சொல்ல வரல. ஆனால் எங்கள் அம்மா மேலே வச்சிருந்த லவ் உண்மை. அவங்க டெத் ஆனிவர்சரி அன்னைக்கு அவர் குடிக்கிற அளவுக்கு கெட்டவர் இல்லை. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல உங்க அப்பாவோட பாடியில ஆல்கஹால் இருந்ததுன்னு வந்திருக்கே. How is that possible? தெரியல. That might be a human error or conspiracy. என்ன பண்ணாலும் எங்கள் அப்பா எனக்கு திரும்பி கிடைக்க போகிறதில்ல. But I have my wife, kid and business. They need me. I don't want to dig more. வைஃபோட நினைவு நாள் அன்னைக்கு கங்காதரன் குடிக்கலன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஏன் அப்படி வந்துச்சு? இல்ல உண்மையிலே கங்காதரன் குடிச்சிருந்தாரா? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. டாக்டர் பேர் மதனகோபால். திருமங்கலம் ஜிஹெச்சில் தான் ஒர்க் பண்ணுறாரு. இது வரைக்கும் 5000 போஸ்ட்மார்ட்டத்துக்கு மேலே பண்ணியிருக்காரு. விசாரித்து பார்த்ததில் அவரை பற்றி ரொம்ப க்ளீனான இன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சிருக்கு. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? கங்காதரனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஏன் மேனிப்புலேட் பண்ணீங்க? யாருக்காக பண்ணீங்க? உண்மை தெரியுற வரைக்கும் நீ என்ன கொல்ல மாட்ட. உன்னை அட்டாக் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட சக்தியும் கிடையாது. ஸோ why this drama? Come, sit down. Let's have a talk. Come. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பணத்துக்காக மாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிற எல்லாமே உண்மைதான். ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஆல்கஹால் ட்ரேசஸ் இல்லைன்னு வந்திருக்கு. கங்காதரனோட கேஸ்ட்ரிக் ஜூஸில் அளவுக்கு அதிகமான ஆல்கஹால் கண்டென்ட் இருந்துச்சு.
ஆனால் பிளட்லையோ யூரின் சாம்பிள்ஸ்லையோ விட்ரியஸ் ஹியூமாலேயோ ஆல்கஹால் கண்டென்ட் இல்லை. தட் மீன்ஸ் டைஜஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துருக்கணும். What do you mean? காஸ் ஆஃப் டெத் ஆக்சிடென்ட்ன்றதுனால அவர் குடிச்சிட்டே கார் ஓட்டிருக்கணும். இல்லைன்னா இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்காது. ஆனால் கங்காதரனோட பையன் ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா அவர் குடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இஃப் யூ ஸ்டில் ஹேவ் டவுட்ஸ், ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு ஆக்சிடென்ட் ஆன காரை எக்ஸாமின் பண்ணுங்க. ஐ எம் ஷூர் யூ வில் ஃபைண்ட் ஆல்கஹால் ட்ரேசஸ். எனக்கு என்னமோ நீ ரொம்ப யோசிக்கிறியோன்னு தோணுது. இல்லை இல்லை, அவங்க யோசிக்கிறது கரெக்டு தான். எல்லாருமே நமக்கு என்ன அப்படின்னு பேசாமல் போகிறதுனால தான் பல உண்மைகள் வெளியே வர்றதே இல்லை. பாதிக்கப்பட்டவங்களோட அமைதி தான் அடுத்தடுத்த தப்புகளுக்கு காரணமாக இருக்குது. ஹலோ ஐயா, ஐயா, ஐயா கேட்குதுங்களா? ஐயா நான் தூக்குறேங்க. மேடம், எஸ்ஐ சார் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாரு. சரி. மேம், காரை தரவா செக் பண்ணியாச்சு. ஆல்கஹால் ட்ரேசஸ் எதுவுமே இல்லை. நாட் ஈவன் a சிங்கிள் ட்ராப். மேம், ஆக்சிடென்ட் ஆன ஃபோர்ஸில் சீட் பெல்ட் கட் ஆயிருக்கு. அதனால தான் ஏர் பேக்ஸ் ஒர்க் ஆகல. இட்ஸ் அ ரேர் ஈவெண்ட். பட் அதை விட ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. வாட்? கால்ட்ராப். செயற்கையான முறையில் காரை பஞ்சர் பண்ணக்கூடிய மெட்டீரியல் இது. நாங்கள் போய் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறோம். ஒருவேளை காரில் ஆல்கஹால் ட்ரேசஸ் இல்லைன்னா தென் யாராவது ஃபோர்ஸ்ஃபுல்லி ஆல்கஹால் அந்த பாடியில் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மை. சிவப்பு கலர் காரில் வந்து ஒருத்தர் மிஸ்ஸிங்னு விருதுநகர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. அந்த மிஸ்ஸிங் பர்சனோட ஃபோட்டோ ஏதாவது வச்சுருக்காங்களா? சார், 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 இவர்தான். சொல்ல போறியா இல்லையா?
Ah!